உட்காருமா. எல்லாம் நீ சாப்பிடறதுக்கு தான் ரெடி பண்ணேன். சந்தோஷமா நிறைய சாப்பிடு. போடுங்க போடுங்க. அதை எடுங்க. ஆண்டி என்னம்மா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுமா. இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு என்ன ஒரு மாசத்துல செத்து போனி சொன்னா கூட நான் ஹாப்பியா செத்துருவேன். பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளையாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா ஆண்டி இன்னும் போடுங்க. போடுறேன். சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன். வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. ஏன்னா எப்ப ஒண்ணா இது ஒண்ணா நடக்கலாம் இல்லையா? என்ன நடக்கலாம்? அப்பா அடுங்கப்பா அடுங்கப்பா. நீ கை கழுவுமா. வாமா வா 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 வா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க, நான் பிஸியா இருந்தாலும் வரேன். அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ ஏட்டையா? என்னப்பா? இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்கண்ணா. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? அழுகாம என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகலப்பா. டிரான்ஸ்ஃபரா? ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்தமா வாந்தி எடுத்து மண்டைய போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா அவளுக்கு? அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர். ஐயோ, அதுக்கு பேரு கேன்சரா? ஆமா. சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கு தாயி? எனக்கு கேன்சர்னு என்ன மடிய சொன்னா? அதான் அவன் கூட ஒருத்தன் மருதமலம் திடீரானே. அவன் தான் வாடகை செய்யற எடுத்துட்டு உள்ளூர் வெளியூர் அசலூர்லாம் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதா? அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா? மருதமல வசமா மாட்டிக்கிட்டேன். எலெக்ஷன் டேட்ல வெளியூர்ல இருந்து வந்து லாட்ஜ்ல தங்கி இருக்கிறவங்க அத்தனை பேருடைய லிஸ்ட் எடுத்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்ம பசங்களெல்லாம் உஷாரா இருக்க சொல்லு, இல்லைன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணிடுவான். 24 hours அலர்ட்டா இருக்கணும். தலைவர்கள் சிலைக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டுருங்க. கோ. அவன் என்ன செக்யூரிட்டி வேணா கொடுக்கட்டும், எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு பையலும் ஓட்டு போட வரக்கூடாது. வந்தா ஒருத்தனை உயிரோட போக கூடாது. நாச்சியார்புரத்துல அமைதியான முறையில எலெக்ஷன் நடக்கும். நடத்த விட மாட்டேன். நடத்தி காட்டுறேன். நீங்க அந்த பக்கம் போங்க, நீங்க அந்த கேட் போங்க. ஃபாலோ மீ. போலிங் அமைதியா நடக்குதா? நடக்குது சார். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல சார். இருக்கிற பூத்துல இது ஹைலி சென்சிட்டிவ் பூத்துங்கிறதுனால செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப டைட் பண்ணிருக்கோம் சார். குட். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இது வரைக்கும் எவ்வளவு போல் ஆயிருக்கு? இது வரைக்கும் 40% போல் ஆயிருக்கு சார். ஈவினிங்குள்ள 70% போல் ஆயிடும். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். சார், கலெக்டர் லைன்ல இருக்காரு, கொடுங்க. எஸ் சார், எல்லா வார்டுலயும் நம்ம எதிர்பார்த்ததை விட மக்கள் ஆர்வமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. குட்.
115 வார்டுலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாக்குப்பதிவு அமைதியா நடந்துகிட்டு இருக்கு சார். யூ see, அடையாள அட்டை இல்லாம எவனும் ஓட்டு போடக்கூடாது. திஸ் இஸ் மை ஆர்டர். நான் மாசி பேசுறேன் சார் நான் சொல்றபடி செய். சொல்லுங்க சார். 25வது வார்டுல பெரிய கலவரம் நடக்கிறதா இன்ஃபார்ம் வந்திருக்கு. இமிடியேட்டா எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போயாகணும். கமான், மாசியோட பூத் சார், ஹைலி சென்சிட்டிவ் ஏரியா. அதுக்காக தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமா போட்டுருக்கோம். எதுவும் புரியாம பேசாதீங்க மிஸ்டர். மேலிடத்துல இருந்து போன் வந்திருக்கு. ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. போலீஸ் ஃபாலோ மீ. வாங்க. பதட்டமான தொகுதின்னு அரசாங்கம் அறிவிச்சிருந்த இந்த நாச்சியார்புரத்துல எவ்வளவு அமைதியா எலெக்ஷன் நடக்குது பாத்தியா? கேட்ட இழுத்து மூடுங்க, எல்லாரும் அடிச்சு நடக்குங்க. போங்கடா. What nonsense you are doing? யாரா நீங்க? மாசி, நான் உன்னை தூக்கிடுவேன். நீ சொல்லுவ, நான் செய்வேண்டா. இதுவரை வேட்பாளரை மட்டும்தான் வெட்டினேன். எலெக்ஷனை தள்ளி வச்சாங்க. முதல் முறையா தேர்தல் அதிகாரியை வெட்டுறேன். இனிமே இந்த நாச்சியார்புரத்துல எலெக்ஷனே நடக்க கூடாதுடா. என்னடா எலெக்ஷன் நடக்கிற இடத்துல கலடா பண்ற? எவ்வளவு பெரிய ஆபீசர் அவரு. நியூசன்ஸ் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவேன். போடா வீட்டுக்கு. என்னடா பாக்குற? போடா. சார் நீங்க வாங்க சார். மருதுமலை, மருதுமலை, மாசி உங்க அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான்பா.
போடா. யார உள்ள பிடிச்சு வச்சிருக்கா தெரியுமா? மரியாதை அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வெளியே அனுப்பிடா. போலீஸ் ஸ்டேஷன் வெளியே லாரி ஏறி ஆட்கள் நிக்கிறாங்க. இப்ப வெளியே அனுப்புல ஸ்டேஷன் போலீஸ் அண்ணன் தூக்கிட்டு போயிடும். அவங்கிட்ட என்ன பேச்சு? எஃப்ஐஆர் கேக்குறா. வாங்கடா. ஏய் என்னங்கடா ஆளுக்காள் சவுண்ட் விடுறீங்க? இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனா காய்கறி விற்கிற மார்க்கெட்டா? எவன்டா இந்த மாசி? காந்தியா, நெஹ்ருவா இல்ல இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகியா? நடு ரோட்ல பப்ளிக்க வெட்ட ஒரு ரவுடி நடக்கிற எலெக்ஷனை நிறுத்தி அட்டுழியம் பண்ற ஒரு பொறுக்கி ராஸ்கல் அக்யூஸ் கிரிமினல். இவனை ரிலீஸ் பண்ண சொல்லி மிரட்டுறீங்களா? ஒவ்வொருத்தரும் சுட்டு பொசக்கிருவேன். இத பார், எஃப்ஐஆர் போட்டாச்சு. இவனுடைய மாமனோ மச்சானோ எவனா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசணும். அப்புறம் எவன்டா எஃப்ஐஆர் கிடைக்கிறேன்னு சொன்னது? யாரு யாரு? நீ இல்லையா? கிடைடா. இத பார், 3 என்ற அதுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து ஓடிடணும். 1 2 தேர்தல் நடைபெறும் போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாலும் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு அதிகாரிகளை கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்கியதாலும் மாசி என்கிற மாசிலாமணியை ஜாமீனில் வெளிவர முடியாத 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். அண்ணே, என்னண்ணே, ஏண்ணே எப்படி இருக்கீங்க? யாருண்ணே அவன்? யாருண்ணே? உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு. அவன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணு முன்னாடியே வெட்டுறான். அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே வெட்டுறேன். அண்ணே, முதல்ல வேட்டியை கட்டுங்கண்ணே. இந்தாங்கண்ணே, கட்டுங்கண்ணே.
20 வருஷமா இந்த நாச்சியார்புரத்துல ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். 1000 பேர் மத்தியில ஒரு சாதாரண போலீஸ்காரன் என் வேட்டிய உருவிய அவமானப்படுத்திட்டான். அன்னைக்கு நான் உயிரை விட்டுருக்கணும். நான் உயிரோட இருக்கிறதே அவனை சாகடிக்கிறதுக்கு தான். நான் வேட்டிய கட்டுற அன்னைக்கு அவன் சாகணும். எந்த இடத்துல என் வேட்டிய உருவிய அவமானப்படுத்தினானோ அதே இடத்துல அவனை நான் வெட்டுறேன். ஊரே கலவரமா இருக்கு சார். அவங்க ஜாதிக்காரங்க கண்டதெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. நாங்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான் இருக்கோம். நீங்களாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான் இருக்கீங்க. நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊரோட போய் செட்டில் ஆகலான் இருக்கேன். எல்லாம் இந்த ஆளால வர்றது சார். உயர் அதிகாரி நம்ம 2 பேர் இருக்கும்போது இந்த ஆள் எதுக்கு சார் மாசியை போட்டு அடிக்கணும்? தப்பு பண்றவன் இவனா இருந்தாலும் நான் அடிப்பேன். சும்மா சாக்கெல்லாம் சொல்லாத. மாசி உங்க அப்பனை அடிச்சான், அதனால நீ அவனை அடிச்ச. இனி எவ அப்பனையும் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அடிச்சேன். என்னமோ பேருக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. இனிமே இந்த ஸ்டேஷன் இருக்க போறது இல்ல, நம்மளும் இருக்க போறது இல்ல. உன் நல்லதுக்கு சொல்றேன். மாசியை எதுக்குறது எமனை வெத்தலை பாக்கு வச்சு வீட்டுக்கு கூப்பிடுறது சமம். அவ வெளியில வரதுக்குள்ளார மரியாதையா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடு. பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். தைரியம் இருக்கிறவங்க என் பின்னாடி இருங்க. மருதமலை நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியாப்பா? பப்ளிக் அவனை பார்த்து பயந்தாலும் பரவாயில்லப்பா. ஆனா போலீஸ்காரங்களே அவனை பார்த்து பயப்படுறாங்க. தப்பு நடந்தா தட்டி கேட்கிறவன் தான் போலீஸ்காரன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை அடிச்சு உதச்சி உள்ள தூக்கி போட்டு பாரு. உன்னை போலீஸ் ஆக்கினது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சார், டிஜிபி ஆபீஸ்ல இருந்து உங்களை என்கொயரிக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைக்கா மாசி அரெஸ்ட் பண்ணீங்க? மாசி அரெஸ்ட் பண்ணதால நாச்சியார்புரத்துல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு தெரியுமா? அதுக்கு சரியான ரீசன் சொல்லுங்க சார். மாசியை அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணங்கள் இருக்கு. ஓகே, நீங்க போலாம்.